வணக்க நேர்களே. துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இன்றைய தினமும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் சூசரேட்னம் பேட்ரிக் ஜெராட் என்கின்ற பெருமகளைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். இவரை ஒரு ஆசிரியராக தெரிந்திருக்கும், அதே போன்ற ஒரு விரிவுரையாளராக தெரிந்திருக்கும். ஆனால் இந்த சமூகத்தில் அவர் எவ்வாறான படிநிலைகளை தாண்டி தன்னால் இந்த சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு வந்து சாதிக்க முடிந்திருக்கிறது என்று நாங்கள் அவர் மூலமாகவே நாங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு எடுத்துக் கூற போகின்றோம். வணக்கம். உண்மையில் பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் உங்களுடைய சேவையை ஆற்றியிருக்கிறீர்கள். மாணவர்கள், அதாவது ஒரு பகுதி மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மாணவர்களும் நன்மை அடைய வேண்டும், அவர்களும் சமூகத்தில் நல்லதொரு நிலைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் தொழிலாக இருந்தால் என்ன, இந்த விரிவுரையாளர் தொழிலாக இருந்தால் என்ன பணியாற்றி இருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் நான் கேட்கிறேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியம் இருக்கும். படிக்கின்ற பொழுது நான் ஒரு வைத்தியராக வர வேண்டும், மருத்துவராக வர வேண்டும், ஒரு பொறியியலாளராக வர வேண்டும், அதே போன்ற ஒரு அக்கவுண்டராக வர வேண்டும், ஆசிரியராக வர வேண்டும் என்று பல இலட்சியங்கள் இருக்கும். நீங்கள் படிக்கின்ற பொழுது என்ன இலட்சியம் உங்களுக்கு இருந்தது? எதிர்காலத்தில் நான் எவ்வாறாக வர வேண்டும் என்று? ஏன்னா தந்தையார் ஒரு விரிவாளர் இருந்தவர். அவருடைய இந்த பாடத்தை ஆயத்தப்படுத்துகிற முறைகள், ஒரு பாடத்தை நாளைக்கு படிப்பிக்கணும், அவர் வந்து இரவு 1 மணி 2 மணி விட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் தான் படிப்பிக்கிறவர். அப்போ 1 மணி 2 மணி விட்டு அந்த பாடத்தை ஆயத்தப்படும், தானே அந்த கணக்கை செய்வார். செய்து பேலன்ஸ் பண்ணதால் நான் பார்த்து தான் அந்த பாடத்தை நான் அந்த பிள்ளைகளுக்கு அதை முன்வைக்கக்கூடிய மாதிரி இருந்தேன். அதை பார்த்துட்டு நானும் ஒரு இதே மாதிரி அப்பா மாதிரி நானும் ஒரு ஆசிரியர் இருக்கணும்னு விரும்பினேன். அவருடைய ஆயத்தப்படுத்தல் முறைகள் எனக்கு மிகவும் கவர்ந்ததாக இருந்தது. சரி, உண்மையில் இப்போ நான் நினைக்கின்றேன் உங்களுடைய ரோல் மாடல் உங்களுடைய அப்பாவா? உங்கள் அப்பாவிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன? பிடித்த விடயங்கள் என்றால், ஒரு கடைக்கு போனாலும் ஒரு ரொட்டி எடுத்து எழுதுவேன். ஒரு சந்தைக்கு போகணும்னாலும் என்ன வாங்கணுமோ, எந்த கடைக்கு முதல் போகணும்னு லிஸ்ட் போடாமல் போக மாட்டேன். ஒரு ரொட்டி எடுத்து ரைட்டு மரக்கறி வாங்க போகிறோம், என்னென்ன கிராமம் இது வாங்கணும்னு கடைக்கு போகிறோம் என்றாலும் சின்ன விடயம் என்றாலும் ஒரு ரொட்டியை வச்சுருப்பேன். ரொட்டி எடுத்து எழுதுவேன், இந்த எழுதி போட்டு தான் போவேன். அப்படி ஒரு சரியான சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிளானிங் இருக்கணும் வாழ்க்கையில். இல்லாட்டால் சும்மா இருந்த மாதிரில போய் நாங்கள் அரைவாசி விட்டுட்டு வந்துடுவோம். ஒரு விஷயத்தை போகிறோன்றால் நான் முழுக்க எல்லாம் எழுதி விட்டே பக்கத்துக்கு வச்சு கொண்டு போவேன். அதை நாங்கள் ஒரு ஃபாலோ அப் பண்ணுவோம், பின்தொடரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் அந்த அரைவாசி விஷயங்கள் நான் கற்றுக்கொண்ட விடயங்களாக தான் இருக்கும். சரி, நீங்கள் பிறந்த இடம் யாழ்ப்பாணம். நான் நினைக்கிறேன் நீங்கள் பல வருடங்கள் வவுனியா மண்ணில் பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த சூழ்நிலை எவ்வாறானதாக இருக்கு? அந்த சூழ்நிலை வந்து பெற்றோர் இந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு பெற்றோர் தான் பெரும்பாலும் தடையாக இருக்கிறார். நான் ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தேன் பள்ளிக்கூடத்தில், மகாவித்தியாலயத்தில். இதில் வவுனியா தேசிய கல்வியிலும் நான் படிப்பித்தேன். பெற்றோர் தான் முதல் தடை பிள்ளை என்ற வளர்ச்சி. வேறு ஒரு ஆங்கிலத்தை படிப்பிக்கிறேன்னா ஒரு சில பேசிக்கான அடிப்படை வசதி வீட்டில் இருக்கணும், டிக்ஷனரி இருக்கணும், கட்டாயம் அதில் ஒரு ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெற்றோருக்கு விருப்பம் இல்லை. என்னதான் சொன்னாலும் அவங்க ஒரு டிக்ஷனரி வந்து இப்போ நல்ல ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸில் 10th எடிஷன் வந்துட்டு, அது வந்து நீலண்ட் அட்வான்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் கிராமர் புக்காக பாவிக்கலாம், ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாம். அது ஒரு ஃபோனில் நீங்கள் அதை பார்கோடு இருக்குது, பார்கோடை அடித்து போட்டு அதில் ஃபோனில் போட்டு விட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்குது, 5 இயர்ஸுக்கு பாவிக்கலாம். ரெண்டாவது எல்லாமே லிங்க் பண்ணி இருக்குது. இப்போ சுனாமியை பற்றி பார்க்கணும்னா இந்த லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா, லிங்கை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா முழு ஹிஸ்ட்ரியும் வரும். என்சைக்ளோபீடியா மாரி டீச்சரை தயாரிச்சு. அப்போ எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ அவங்களா தயாரில்லை. பிள்ளைகள வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் ஆசிரியரை விட பெற்றோர் தான் முன்னிலை இருக்கணும். ஆனால் அவர்கள் அதுக்கு தயாரில்லை. அதனால் இப்போ தற்காலத்தில் ஆங்கில கல்வியை கற்கிறது சின்ன விஷயம். என்ன தொழில்நுட்பத்துக்கூடாது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கொண்டா இல்லாமல் அதில் தமிழில் இல்லை. அதை பார்த்து பிள்ளைகளுக்கு அரைவாசி இங்கிலீஷ் இருக்குது. இன்னொரு பூஸ்டர் கொடுத்து விட்டோம்னா ஆங்கிலத்தை கற்றுக்கூடிய சின்ன விஷயம். அதை உருவாக்குறது எங்களோட பொறுப்பு. இப்போ விகோட்ஸ்கி என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், அந்த ZPD சோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அண்மையை விருத்தி வேலையம் மட்டும் சொல்கிறார். அந்த அண்மையை விருத்தி வேலையத்து என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் டக்குன்னு போயிடலாம். இந்த பிள்ளைகள் வந்து இப்போ கேமா ஜெனரேஷன் என்று சொல்கிறோம், அவ்வளோ விவேகமாக கற்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க.
சின்ன விஷயத்தை காட்டி விட்டால காணும் பக்கண்டு போயிடும். அவ்வளோ வேகமான பிள்ளைகள் அளவுக்கு வசதி இருக்குது. நாங்களும் அதை பாதையை அமைத்து கொடுக்கணும் என்றது எனது கருத்து. சரி, நீங்கள் கூறுவது போன்ற அதாவது இந்த பிள்ளைகளினுடைய வழிப்படுத்தலில் பெற்றோர் ஆசிரியர்களுடைய பங்களிலும் பார்க்க பெற்றோருடைய பங்கு. ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், இன்றைய பொருளாதார நெருக்கடி, அதே போன்று குடும்பத்தில் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது உண்மையில் நீங்கள் கூறுவது போன்று பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதில் பெற்றோர்கள் குறைவாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய இந்த பெற்றோருக்கு நீங்கள் கூறுவது என்ன? நேரம்ன்றது நாங்களாம் உருவாக்கி கொள்வோம். 24 மணித்தியாலத்தை நாங்களாம் டைம் மேனேஜ்மெண்ட் எங்களோட நேரத்தை நாங்களாம் ஒதுக்கி கொண்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுவோம். நேரம் இருக்குது, தேவையில்லாமல் நாங்கள் சும்மா தேவையில்லாம் அலைஞ்சு கொண்டு திரிகிற மொழியை எங்களுக்கு நேரம் தாராளமாக இருக்குது. நாங்கள் அது நேரத்தை முகாமை செய்து பழகும். ஏர்லி பேர்ட் கச்சஸ் த ஹோம்ன்றது இவ்வளவுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் தாமதமின்றி நேரத்தை முகாமை செய்து எழுதி ஒரு ஹோட்டல் எழுதி பிளான் பண்ணி செய்தோம்னா எங்களுக்கு நேரம் இருக்குது. நாங்கள் சும்மா அலைகிறோம்ன்ட்டு தான் சொல்லுவோம். என்ன பண்ண நேரம் இல்லைன்றது சொல்லவே முடியாது. நேரம் இருக்குது என்னது டைம் 24 மணித்தியாலம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் நேர முகாமைத்துவம் விடயம் இருக்குது. அந்த நேர முகாமைத்துவத்தை நாங்கள் ஒழுங்காக கடைப்பிடிப்போமா இருந்தது சின்ன விஷயம். நேரம் இருக்குது. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய விடயம், அதாவது இந்த உங்களுடைய தந்தை ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதனை எவ்வாறு திட்டமிட்டு ஒரு ஒற்றையில் ஒரு காகிதத்தில் அதனை எவ்வாறு நான் முதலில் என்ன செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், என்ன பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும், அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று அதனை ஒரு திட்டமிடல் ஊடாக அவர் அதை செய்வதை பார்த்து நீங்களும் அதை பின்பற்றுவதாக. ஆனால் அதை பின்பற்றி உங்களுடைய பிள்ளைகளிடம் இருக்கின்றதா? மூத்த மகன்கிட்ட இருக்குது. மூத்த மகன் கொஞ்சம் எழுதுவார். மூத்தவர் இப்போ 3 எடுத்து ஸ்ரீஜாவித்தனபுரம் படிக்கிறார். அவர் கொஞ்சம் அப்பான்ற சிஸ்டத்தை பின்பற்றுறார். எழுதுவார், எழுதுவார், நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு டைரி மாதிரி வச்சுக்கொண்டு, டைரி என்ற ஒரு குப்பி வச்சுருக்கிறார், அதில் வச்சு எழுதுவார். அப்போ அது மற்றவர் 2ஆவது மகன் இப்போ தானே லெவலுக்கு ஆயத்தப்படுது, அவர்கிட்ட கொஞ்சம் காண இல்லை. நாங்கள் வழிப்படுத்தோம். இல்லையென்று சொல்லக்கூடாது, நாங்கள் ஒட்டியை வச்சு எழுதுறான்னு சொல்லி வழிப்படுத்தி ரொட்டியை கொடுத்து இன்றைக்கு செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி எழுத செய்யலாம். அறவே கைவிடக்கூடாது. மூத்தவர் செய்கிறாரு இவர் செய்யலைன்னு அவனுக்கு பேசி திட்டக்கூடாது. இவருக்கு நாங்கள் எங்களோட பெற்றோர்ன்ற வகையில் நாங்கள் வழிப்படுத்தணும். ரொட்டியை எடுத்து இன்றைக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குது, எங்கே போகணும், என்ன செய்யணும் எழுத 2 தரம் கழிப்பிச்சு விட்டால் ஓடிடும். நாங்கள் வழிப்படுத்துவோம். அது எங்களோட வெயில். சும்மா அலைஞ்சு கொண்டு தெரிகிறத விட எங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி இவர் இன்றைக்கு ரைட்டு, இன்றைக்கு என்னென்ன வேலைகள் ஒரு முறை நாங்கள் எழுதி காட்டலாம். எழுதி காட்டு நாளைக்கு அவரை கொடுத்து இன்னொரு ஹோட்டலில் எழுதி ஒரு பழக்கி விடும். பழக்கலாம். இயலாதன்று இல்லை, இயலாதன்று ஒன்றும் இல்லை. அது எங்கட விஷயம் கையில் தான் இருக்கு. இயலாதன்று சொல்லிடலாம். தொடர்ந்து சிறிது இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம் துறைக்கப்பா நிகழ்ச்சியில். இன்றைய தினமும் விரிவுரையாளர் பேட்ரிக் ஜெராட் அவர்கள் இணைந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் இந்த பெற்றோர் மாணவர், பெற்றோர் பிள்ளைகள் உறவு, ஆசிரியர் உறவு எவ்வாறு இருக்க வேண்டும், அதாவது முக்கியமான ஒரு விடயத்தை இதற்கு முன்னர் அவர் கூறியிருந்தார். நேரமங்களை முகாமைத்துவம் செய்யக்கூடாது. நாங்கள் நேரத்தை முகாமைத்துவம் செய்வதனூடாக நாங்கள் எதனையும் சாதிக்க முடியும் என்ற முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். உண்மையில் இன்றைய காலகட்டத்துக்கு இது தேவையான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதனை பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், அல்லது இந்த ஏதாவது தொழில் புரிவராக இருக்கட்டும், இந்த நேர முகாமைத்துவத்தை நாங்களாக அதனை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு நல்ல ஒரு கருத்து. சரி, அடுத்து நான் உங்களிடம் கேட்கிறேன், அதாவது இந்த நீங்களும் ஒரு மாணவனாக இருந்து ஆசிரியனாக இருந்துதான் என்ற ஒரு விரிவுரையாளராக வந்திருக்கின்றீர்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர் மாணவர் உறவு கல்வி முறை, அதே போன்று தற்போது இருக்கின்ற இந்த ஆசிரியர் மாணவர் உறவு கல்வி முறை எவ்வாறானதாக இருக்கின்றது? உண்மையிலே ஆசிரியர்கள் லொக்கோ பேர் இடமாற்று பெற்றோர் என்று சொல்றது. ஆசிரியர்கள்ன்ற வகைபாகம் பல இருக்குது. டீச்சிங் மட்டும் இல்லை, ஒரு வைத்தியராக இருக்க வேண்டும், டாக்டர் நர்ஸாக இருக்க வேண்டும். இடமாற்று பெற்றோர் லொக்கோ பேர் என்று சொல்றது. ஒரு சச்சில நான் ஒரு பாடசாலை படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தலையடியாக இருக்குன்னு இந்த ஆசிரியர் படிப்பிக்கிறார். இவருக்கு ஏன் தலையடி? அப்போ அவர் டக்குன்னு ஒரு இடத்துல வழிப்படுத்தி வேற ஆஸ்பத்திரிக்கு, அப்போ அது ஒரு நர்ஸ், ஒரு வைத்தியம், ஒரு வழிகாட்டியாக இருக்கும்.
டீச்சிங் வந்து ஒரு பெரிய வேலை, எல்லாராலும் முடியாது. டீச்சிங்ன்றது பெரிய அற்புதமான பணியும் ஒரு புனிதமான பணி. பல வழிகளில் ரோல்ஸ் இருக்காது. இப்போ நாங்கள் ஒரு காலமாக 7:30 1:30 மட்டும் 7 மணித்தியாலும் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலும் இடமாற்று பெற்றோர். டீச்சராக அந்த பிள்ளைன்ற வழிபாட்டுக்கு ப்ரிப்பேர் இருப்பார். 6 ஹவர்ஸ் இடமாற்று பெற்றோர். அந்த இடமாற்று பெற்றோர் நேரத்தில் அவர் தன்னுடைய அந்த மாணவனை வெளிப்படுத்தும். இவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு எங்கே போகிறார் எங்கே வாரான்னு வட்டிவாக கவனித்து கொண்டு வந்து அவரை வெளிப்படுத்து. நான் போன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வகுப்படுத்துகிறான். தென்மாராட்சியை சேர்ந்த ஒரு மாணவன், உண்மையினர் தென்மாராட்சியை சேர்ந்த ஒரு மாணவன் போன ஜிசி ஓலவில் 2 பாடம் தவற விட்டார். சயின்ஸ் மேத்ஸ் 2 பாடம் தவற இப்போ 2 இந்த முறை எடுக்கிறார் பிப்ரவரி மாதத்துக்கு. இப்போ அவர் வந்து லாங்குவேஜ் வந்து இனேட் என்று சொல்கிறார். மொழி பிள்ளைகளுக்கு இருக்குது இனேட் என்று மொழியியலாளர் கருத்தின்படி லாங்குவேஜ் இனேட். அப்போ மொழி இருக்குது. இப்போ ஒரு பறவை வந்து பறவை குஞ்சு பறக்கிறதுக்கு அந்த பறவை படிப்பிக்காது, தானாகவே பறந்து செல்லும். அதே மாதிரி மொழி எல்லாருக்கும் இருக்குது. நாங்கள் தேடி தேடி பிடிக்கிறோம், தேடி தேடி படிக்க வேணும். அந்த மாணவர்கிட்ட இனேட் கன விஷயத்தை கண்டேன் நான். அவர் மெட்ஸை தவற விட்டார், சயின்ஸை தவற விட்டார். அவர் ஆங்கிலத்தை பிடி யோசிக்க இல்லை. இவர் பயந்துட்டார், ஃபோபியா வந்து தான் ஆங்கிலம் பாஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் கேட்குற கேள்வியை பார்த்து பெரிய ஆச்சரியமாக இந்த மாணவன் அது அப்போஸ்ட்ரோபிஸ் வருமில்லோ, அதுக்கு இதுக்கு வருமோ, அது அப்படி வருமோ. நாங்கள் மாணவரோட நெருங்கி எங்களோட இன்டராக்ஷனை கூட்டணும். ஆசிரியர் மேசையிலிருந்து படிப்பிக்கக்கூடாது. மாணவன் பக்கத்துல இருந்து நீங்கள் போட்டு படிப்பிச்சு பாருங்க, பாரிய மாட்டேன்னு தெரியும். நான் போன ஞாயிற்றுக்கிழமை அவதானிச்சேன். டீச்சர் மாணவரோட இன்டராக்ஷன் இருக்கும், இன்டராக்டிவாக இருந்தார். நெருங்கி இருந்து இப்படி இப்படி இருக்குன்னு அவங்க பக்கம்னு வந்துடுவான். நான் கண் கூட நேற்று போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா அந்த இன்டராக்ஷன் நான் கூடுதலாக இருந்து அவரோட கதைச்சு பார்க்க அவர் கன விஷயம் வழி கொண்டு வரேன். இந்த விஷயம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தன்னாலேயே கன்செப்ட் செக்கிங், தன்னுடைய கன்செப்டை செக் பண்ணி நடக்கிறார். அப்படி இப்படி வெறுமை அது நான் டக்கான சொல்லக்கூடிய ஆசிரியர் வந்து ஒரு பெற்றோராக இயங்கணும், ஒரு வைத்தியராக இயங்கணும், ஒரு தாதியாக இயங்கணும், செக்யூரிட்டி கார்டாக இருக்கும், ஒரு கவுன்சிலராக இருக்கும். நல்ல ஒரு வைவாங்களும் ஆசிரியர் இட்டு நடிக்கணும். டீச்சிங் மட்டும் இல்லை. அதான் நான் கருத்து. நான் வவுனியாவில் இருந்துட்டு சென்ட் பேட்ரிக்ஸில் படித்தேன். நான் ஓலெவல் மேலெவலும். அப்போ ஒரு ஃபாதராக ஜேசினேஷன் ஓஎம்ஏ ஃபாதர், அவருடைய வழிகாட்டல், அவருடைய நடை பாவனை பாரியோட மாற்றத்தை ஏற்படுது. இப்போ எனக்கு அப்போ இங்கிலீஷ்ன்றது சரியான குறைவு, மார்க்ஸ் பெரிய அளவில் நாங்கள் மார்க்ஸ் எடுக்கையில் வவுனியாவில் இருக்கையில் சரியான மோசமாக இருந்தது. இங்கே வந்துட்டோன்னே இங்கே வந்து நான் 10ஆம் ஆண்டுக்கு பேட்ரிக்ஸில் படிக்க வந்தேன்னா ஜெசினேஷன் என்ற ஃபாதர் ஓஎம்ஐ அவர் தான் வைஸ் ரெக்டராக இருந்தார். அவருடைய சிஸ்டமேட்டிக் நடக்கிறது முறை, எழுதுகிற முறை, சிவஞ்சொல்கிற முறைகள், மாணவர்கள் வழிப்படுத்துகிற முறைகள் பெரிய ஒரு அளவு மாற்றத்தை இல்லை காண்டேன் நான். இப்போ அதுக்கு பிறகு தான் நான் கூடுதலாக படிக்க விழுகிறது தான் அதான் ரோல் மாடல். பெற்றோரும் ஒரு ரோல் மாடல், ஆசிரியரும் ஒரு ரோல் மாடல் தான். ஆசிரியர் ரோல் மாடல் மிக பிரதானமான. அப்போ கன பேர் இருக்கிறாங்க ரோல் மாடலாக. அப்போ இவரை ஸ்பெஷலாக நான் சொல்லியே தீரும். அந்த கன வழியில் அந்த இவருடைய சிஸ்டம் கற்றுக்கொள். இப்போவுமே அதுக்குள்ள இருக்குது அந்த சிஸ்டம் தான் முக்கியம். அன்சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் வீட்டிலே இயங்கினோம்னா ஒன்றும் இருக்கா, எல்லாம் உடைஞ்சு போயிடும். சரியான முறையில் இயங்கினோம்னா எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுடைய இந்த 9ஆம் தரம் 9இன் பிறகு உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு, பாரிய திருப்பு முனை. அதற்கு இந்த ஆசிரியர் ஒரு உதாரணம். நிச்சயமா. அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது ஒவ்வொரு மாணவனுடைய திருப்பு முனையிலும் இந்த ஆசிரியர்களுடைய வகிபாகம் இருக்கின்றது. சரி, நீங்கள் உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய இந்த 54 வருட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அல்லது மனதை பாதித்த விடயம் என்ற என்னத்தை சொல்லுவீங்க? பாடசாலை நான் வவுனியாவில் ஒரு பாடசாலையில் படித்தேன்னா, இப்போ நாங்களுக்கு எங்களோட பள்ளிக்கூடத்தில் தண்ணி வசதி இருக்கு. இன்னொரு பள்ளிக்கூடத்தில் தான் இன்னொரு வீட்டில் தான் தண்ணி அள்ளி குடிக்கிறோம். நாங்கள் அவ்வளோ வசதி எங்களை இருக்கையில் பைப் பண்ணால் அது தெரியாது, பேக்கண்டா என்னென்று தெரியாது, ட்ரிங்க் பாட்டில் என்னென்று தெரியாது. இப்படித்தான் இருந்தேன் நான். இப்போ எங்களோட பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு கிணத்துல தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு போயிட்டுல என்னோட சேர்ந்து 5 பேர் போனாங்க. இப்போ இன்னொரு மாணவன் கப்பிக்குள்ள கயிறு கொழுவிட்டு, அந்த ஒரு மாணவன் டக்குண்டு மேலேறி அந்த கப்பி இந்த கைத்தை செட் பண்ணிக்குள்ள அவர் தவறிப்பட்டு கிணத்துக்கு விழுந்து அந்த நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரத்தால் இறந்துட்டார். அப்போ அது வந்து பெரிய இழப்பு. ஏன்னா அந்த வசதிகள் இருக்கையில் எங்களோட பள்ளிக்கூடத்தில். அப்போ
அதுவரைக்கும் அந்த பாடசாலை நிர்வாகத்துக்கும் அதை நாங்கள் சொல்ல முடியாது செய்து தர இல்லை என்று அப்போ அதுதான் இருந்தது. இருக்கிறத வச்சு கொண்டு தானே வாழலாம். அப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த ட்ரிங்க் பாட்டிலும் நாங்கள் கொண்டு போகிறோம் இல்லை. அப்போ பக்கத்துக்கு வீட்டில் கிணத்துல தண்ணி கலைக்கு அந்த மாணவன் என்னோட படித்த மாணவன் தவறப்பட்டு அந்த கிணத்துக்கு விழுந்து இறந்துட்டார். அப்போ அது எங்களுக்கு பெரிய ஒரு மறக்க முடியாத ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் துயராகத்தான் இப்பவும் இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. சரி, அந்த அம்போது அந்த நேரம் உங்களுடைய நிலைப்பாடு அதுங்களுக்கு கண் முன்னாலே உங்களுடைய ஒரு நண்பர் கண் முன்னாலே இருந்தது. அப்போ எங்களுக்கு அப்போ வயசு 5ஆம் ஆண்டு. அப்போ எங்களுக்கு அதை பற்றி சொல்லுவதற்கும் எங்களோட வயது வயது 2 உள்ள வயது உண்மை வயது 2 வயது இருக்கு. அப்போ அந்த உண்மை வயது இருக்குது. உடம் எங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக போதிய அளவு அறிவு இருக்கு. இல்லைன்னா இப்போ ஞாபகத்தில் இருக்குது. இழப்புன்றது பெரிய ஒரு மறக்க முடியாமல் இருக்கின்றது. தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறு இடைவெளியை தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் பெட்ரிக் ஜெராட் என்கின்ற பிரமுகரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு எவ்வாறான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்பதை அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார். முதல் பகுதியில் முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார். அதாவது இந்த நேரத்தை நாங்கள் எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்று. இரண்டாவது பகுதியில் முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதாவது இந்த ஆசிரியர் பணி, தனியாக ஆசிரியர் பணி என்பது படிப்பித்தல் மட்டுமில்லை. அதாவது அவர்கள் அதாவது பெற்றோராக, ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, ஒரு தாதியாக, ஏன் ஒரு சாரதியாக கூட அவர்கள் இருந்து தங்களுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆசிரியர் பணி என்பது ஒரு மகத்தான பணி என்பதை அவர் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் இந்த மாணவர்கள் கூட, அதாவது ஆசிரியர்கள் எவ்வாறு தங்களை அர்ப்பணித்து தங்களுக்கு கற்பிக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். சரி, அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த உங்களுடைய நட்பு வட்டாரம், அந்த நீங்கள் முக்கிய ஒரு விடயத்தை கூறினீர்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை போன்றவர்களுடன் கதைக்கின்ற பொழுதுதான் பல அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அதாவது அந்த காலத்தில் புத்தகப்பை இல்லை, ரிங் பாட்டில் இல்லை, அதே போன்ற இந்த தண்ணி பைப் இல்லை. அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இருந்து நாங்கள் படித்திருக்கணும். ஆனால் இன்று எவ்வளவோ வசதிகள் இருக்கின்றது. ஆனால் இன்று அந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் எவ்வாறானதாக இருந்தது? நட்பு வட்டாரம்ன்றது அப்போ இருந்த நட்புன்றது நட்பு தான். அது வந்து உண்மையானது. இப்போ இந்த மாதிரி கண்ட ஹாய் மச்சான் என்று சொல்கிற அளவுக்கு இருக்க இல்லை. உங்களோட வந்து தோளோட தோல் உண்டு. ஒரு சின்ன எங்களோட வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் வடிவானுண்டு வேலை எல்லாம் ஆயத்தப்படுத்தி முன்மூன்று பின்மூன்று முந்தி சொல்கிறது தெரியுந்தான். ஒரு வீட்டை ஒரு கல்யாணம் நடக்கின்றால் 3 நாளே நண்பர்கள் வந்திருப்பார். அப்புறம் பின்மூன்று சொன்னால் அது நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் பின்மூன்று பின்மூன்று தத்துவம் தான் நான் போயிருந்தேன். இப்போ எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது என்றால் ஹோலில் 2 மணிக்கு கல்யாணம் பண்ணால் 2:30க்கு பார்த்தா ஒரு இளையான் தான் மிச்சம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மனிதனோட சோஷியல் அனிமல்னு சொல்கிறோம். நான் சோசியோலஜியின் கருத்தின்படி நாங்களோட சோஷியல் அனிமல், சமூக விலங்கு. சோஷியலைசேஷன் இப்போ இல்லை, சமூக பண்பாடுகள் இல்லை. வாரம் ஹாய் என்று போகிற மொழியை சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இன்டராக்ஷன் கிடையாது. அப்போ தான் இப்போ இல்லை. பின்மூன்று தத்துவம் தான் இருந்தது. அப்போ மாணவர் நம்பி இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போய் மஜானடா காணும், எல்லாம் வந்துடுவான். பிறகு வடியாக பிளங்கி போட்டு போயிடுவேன். அப்போ இந்த சோஷியல் அனிமல்ன்ற தத்துவம் இப்போ இல்லாமல் போயிட்டு கூட்டு குடும்பம் உண்டு இல்லை, தனி குடும்பமாக இருக்கிறார்கள். தனி குடும்பத்தால் வந்து பிள்ளைகள் பிறக்கிற பிள்ளைகளுக்கு லாங்குவேஜ் லேர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு டக்குண்டு பேர் ஸ்பீடா. கூட்டு குடும்ப வாழ்க்கை கட்டாயம் தேவை. மொழியை கற்றுக்கொள்வது, வேறு இது விஷயத்தை கற்றுக்கொள்வதும் ஒரு ஃபாலோஅப் இருக்கும். ஃபாலோஅப் இல்லை, சரியான லேர்னிங் வந்து ஸ்லோவாக போய்கொண்டு. மற்றது பிள்ளைகள் வந்து எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து விட்றாங்க. சாப்பிடுறது தேக்க ஸ்மார்ட் ஃபோனு. அப்போ டக்குன பிள்ளை அதுக்கு தான் அடிக்ட் ஆகுது வழி. அதில் இவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மினி லைப்ரரி, மொபைல் லைப்ரரி. ஸ்மார்ட் ஃபோனை பாவிக்கிற முறையில் இருக்குது. அதை நான் கூட அதன் கடைசி வரையும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுன்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்றது இப்போ சரியான அளவுக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தா அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து மினி லைப்ரரி மாதிரி நாங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு பெற்றோர் வழிபடுத்தணும். அந்த இடத்துக்கு டக்குன்னு கடைக்கு போகணும், அங்கே ஃபோன் பண்ணால் பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போகணும்.
இப்போ அதை கட் பண்ணி இப்போ யூடியூப்ல தேவையில்லாத விடயங்களை பார்க்கறதுக்கு கட் பண்ணுறதுக்குரிய எடுக்கேஷனே டெட் எடுக்கேஷன் சில சிஸ்டம் இருக்கு. அதுக்குள்ள அதை கூட பெற்றோருக்கு தெரியாது. சரியான முறையில் வழிப்படுத்தி இந்த பாதைகளுக்கெல்லாம் போங்கொண்டா அது போகும், செட் பண்ணுவோம். நீங்கள் ஆரம்பத்தில் கூறின மாதிரி ஒரு பூஸ்ட் பண்ண வேணும். சரியான செட்டிங்ஸ் இருக்கணும், சிஸ்டமேட்டிக் இருக்கணும். முழு பேரை பார்த்தாலும் அன்சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் 3 ஃபோன் இருக்குது, 3 மோட்டார் சைக்கிள் இருக்குது, தேவையெல்லாம் உண்டு நிற்கி சும்மா இப்போ எடுத்துக்கொண்டு போகிறார்கள். எங்களோட காலத்தில் சைக்கிள் நிற்கிறதே பெரிய 3 மோட்டார் சைக்கிள் ஒரு வீட்டு இருக்குது. அப்போ டக்குன்னு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறதுக்கும் ஒரு ரூபாய் பான் வாங்குறதுக்கும் 50 ரூபா பெட்ரோல் செலவழிக்க வேண்டிய நடந்து போகலாம். எக்ஸசைஸாக இருக்கு, அப்படி சிஸ்டமேட்டிக்காக இயங்குறது. சார், நீங்கள் கூறிய அந்த ஏஐ தொழில்நுட்பம் அது தற்போது உண்மையில் மனிதர்களுடைய பல வேலைகளை அந்த ஏஐ தொழில்நுட்பம் செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய முன்னேற்றம் குறிப்பாக அதனுடைய சாதகமான தன்மையும் இருக்கின்றது, பாதகமான தன்மையும் இருக்கின்றது. அதாவது இந்த சில இடங்களில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததன் பின்னர் பல வேலை வாய்ப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றங்களும் இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றிய உங்களுடைய கருத்து வாரானதாக? என்ன பொறுத்த மட்டும் இந்த லேர்னிங் கற்றலுக்கு ஏஐ பாரிய அளவு பங்கு வைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நெடுந்தீவு இல்லை அனலதீவு இல்லை புங்குடுதீவில் கற்பிக்கிற ஒரு ஆசிரியரோ மாணவருக்கு ஒரு திடீரென்று ஒரு தகவல் தேவைப்படுது, ஒரு விரிவான தகவல் தேவைப்படுது. இந்த லைப்ரரிக்கு வரையிலாம் 4 மணியோட போக்குவரத்து வசதியெல்லாம் துண்டிக்கப்படும். அங்கே இருந்தோடனே படிக்கலாம், ஏஐயில் வச்சு டக்குன்னு இமீடியட்டாக ஒரு விஷயத்தை எடுக்கலாம். அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராம்ப்டில் எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷும் டைப் பண்ணலாம், இல்லையாட்டா வாய்ஸும் கொடுக்கலாம். இந்த ப்ராம்ப்டில் சரியான விஷயத்தை கொடுத்துட்டு என்டர் பண்ணி விட்டீங்கன்னா டக்குனு டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். டேட்டா சயின்ஸுக்குள்ள இருந்து தேடி எல்லாத்தையும் தேவையாக எடுத்து வந்துடும். ஒரு லைப்ரரி தான் அது. ஒரு செகண்டில் அவ்வளோ விஷயத்தையும் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இந்து ஆலயங்களின் வரலாறு இல்லை கிறிஸ்தவ ஆலயங்களின் வரலாறுன்னு தேவைப்படுது. பிள்ளைக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதணும். எங்கே போவீங்கள் நெடுந்தீவில் இருந்து ஒரு பிள்ளைக்கு தேவைப்படுது, நாளைக்கு அசைன்மெண்ட் வேணும், நாளைக்கு விடிய வேலையை கொண்டு கொடுப்போம். இப்போ பார்த்தா லைப்ரரி போக்குவரத்து நீக்கப்பட்டு அந்த பிள்ளை நாளைக்கு கற்றல் இல்லாமல் போகும். இந்த கற்றலுக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய பங்களிப்பு நாங்கள் கொடுக்கணும். படத்தோட எங்களுக்கு என்ன இமேஜ் வேணும், 3Dயில் வேணுமா அல்ல 5D வேணுமா, இமேஜ் எல்லாம் கொடுத்தா டக்குன்னு அதுக்கு நேரத்தில் ஈஸியாக எடுத்தல். இந்த ப்ராம்ப்டில் சரியாக எழுதும். எழுதி என்ன பண்ணால் தமிழோ ஆங்கிலமோ என்னண்டா என்ன மொழியிலையும் எடுக்கலாம். இதில் இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம்? ஒரு லைப்ரரி, மொபைல் லைப்ரரி. யாழ்ப்பாண நூலகத்தில் உள்ள சகல டேட்டா ஃபோனில் இருக்கு. அது டேட்டா சயின்ஸுகளால் எடுத்து தருது. அதில் ஒரு பாதகம் இல்லை, பாதகம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இமேஜ் வேணுமெண்டா இமேஜ் கிரியேட் பண்ணலாம், இமேஜ் வேணுமெண்டா இமேஜ் கிரியேட் பண்ணலாம். இந்த லேர்னிங் வேக் லேர்னிங் என்று சொல்கிறது. விஷுவல், கண்ணால் பார்க்கணும். வேக்கண்ட் வி என்ற வேக், கண்ணால் விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை இதயத்தை பற்றி படிக்கிறோம்னா நாங்கள் சும்மா படிக்கிறாரு, இதயத்தை பற்றி பார்க்கணும் கண்ணால், விஷுவல். காதால் கேட்கணும், ஆடிட்டரி, எப்படி இதயம் துடிக்குது. கினஸ்தட்டிக், சில தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வேக் மாடல் லேர்னிங் இருக்குது. அதுக்கப்புறம் ரீடிங் அண்ட் ரைட்டிங் வரும். நாங்கள் எடுத்தோன்னா என்ன செய்கிறோம்? ரீட் பண்ணி ரைட் பண்ணுறோம். இதுக்கு வெக்குள்ள பார்த்தோம் விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக், இதில் 3 சிஸ்டம் மேலே இருக்கு. அந்த விதமான லேர்னிங்கு அந்த ஏஐ தரும். இதை எப்படி துடிக்குதுன்றதை நாங்கள் எப்படி சவுண்ட் போடுதுன்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை கூட்டினால் எப்படி ஹார்ட் பீட் இருக்கும், எப்படி குறைக்குமெண்டெல்லாம் பார்த்து அந்த ப்ராம்ப்டில் கொடுத்தோம்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். பிள்ளைகளுக்கு லேர்னிங் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் 3Dயில் ஒரு படத்தை க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்டோரி எடுக்கலாம், சகலதும் செய்யலாம். என்ன அந்த ப்ராம்ப்டுக்குள்ளே கொடுக்கணும். ஒரு கணக்கு தெரியாட்டால் அந்த கணக்கை நாங்கள் இது சால்வ் பண்ணி தர சொன்னால் கண்ணை சால்வ் பண்ணி தரோம். அப்போ அதை நாங்கள் பார்த்து எழுதி போட்டு இதே மாதிரி 5 கணக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்டால் அது 5 கணக்கு. இப்போ ஒரு சுயகற்றல் செல்ஃப் லேர்னிங்குக்கு அந்த ஏஐ மிகப்பெரிய பங்களிப்பு தரும். ஏஐ அதில் லேர்னிங் எஜுகேஷனில் எந்த விதமான பிழையும் எனக்கு கேட்டால் தெரியல. ஏஐயில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு தான் ஏஐ வழங்கும். நன்றி. இன்றைய தினமும் திரைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருக்கின்ற விரிவுரையாளர் பெட்ரிக் ஜெராட். உண்மையில் அவர் இந்த நிகழ்ச்சியூடாக பல முக்கிய விடயங்களை இன்றைய இளம் சந்ததிக்கு கூறியிருக்கிறார். முதல் பகுதியில் இந்த
நேர முகாமைத்துவம், இரண்டாவது பகுதியில் இந்த ஆசிரியர்கள் எவ்வாறு ஆசிரியர் பணி என்பது எவ்வாறானதானது, அதே போன்று மூன்றாவது பகுதியிலும் முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார். அதாவது இந்த கூட்டு குடும்பம், இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை எவ்வாறு ஒரு குழந்தையினுடைய அறிவாற்றலை வளப்படுத்துகின்றது என்று எவ்வளவோ பேர் தனி குடும்பமாக வாழ்ந்து வருகின்றார்கள். அதனால் இந்த அவர்களுடைய பிள்ளைகள் இந்த மொழியாற்றலை பெறுவதில் எவ்வாறான சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். எனவே இந்த கூட்டு குடும்பமாக வாழ்வதனூடாக எவ்வாறு இந்த பிள்ளைகளினுடைய ஆற்றல், அந்த பேரன் பேத்திகளினுடைய கதை, உரையாடல், பாடல்கள் மூலம் எவ்வாறு அந்த பிள்ளைகளினுடைய மொழியாற்றல் கூட மேம்படுகின்றது என்ற போன்ற பல விடயங்களை இன்றைய இளம் சமூகத்துக்கு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.